ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 26/12/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கரிநாள், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. சுனாமி நினைவு தினம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 40 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 10:37 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:34 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 11:41 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியதி பாதம். கரணம் இன்று காலை 10:37 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 9:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:25 மணி வரை மரணயோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:34 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இந்த பூசம் ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி புற்றுக்கோயில் போயிட்டு நாகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடெல்லாம் பண்ணிடுவாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், மகர ராசியில் சனி, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். அற்புதமான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தை எளிதாக முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் அருமையான வாய்ப்புகள் மிளிரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நிறைவேறும் நாள். நேசித்தவர்கள், அதாவது உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் உங்களோட நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வார்கள். இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியை தரும். அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரன்கள் வாயில் தேடி வரும் நாள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அருமையான வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமை குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அதேபோல் தனவரவு உண்டு. அயல்நாட்டு வணிகம், அதாவது வெளிநாட்டு வர்த்தகம் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான
கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். வீண் பிடிவாதங்களால் மற்றவர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது என்னென்னா இந்த வீண் வாக்குவாதம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். அதேமாரி உத்தியோகத்தில் புதுசாக சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகளை அருமையாக தீர்ப்பீர்கள். அதேமாரி இன்றைக்கி ரொம்ப உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் ஏன் வீட்டு கூட பராமரிப்பு கூட ஒரு வித்தியாசமாக ஒரு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இந்த சந்தனம். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதேமாதிரி இன்றைக்கி வீட்டு தேவைகளை அற்புதமாக பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய மேம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால நண்பர்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சேமிப்புகள் உயரும். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் கைகூடும் நாள். உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை அற்புதமாக உயரும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரீதியாக பயண வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இல்லை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாள். திருமண முயற்சி கைகூடும். அதேபோல் வருமானம் திருப்தி தரும். குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உடன்பிறப்புகளின் ஆதரவு உண்டு. அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டாகும். அதேமாதிரி இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.
அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதே சமயம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களை விட்டு விலகி போனவங்கெல்லாம் திரும்பி வந்து உங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க அதை மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்களும் அதை பெரிதுபடுத்த மாட்டீங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்கணுமே தவிர அனாவசியமாக பெருசு பண்ணிக்கூடாது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகன பயணங்களையும் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணக்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கொண்டு வந்து தரும். அதுமாரி நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடித்து மகிழ்வீர்கள். பயணங்களின் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.